லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிற்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல பலவிதமான பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவைகளை குறித்து, ஐயோ பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, எதிர்காலங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பல விதத்துல நமக்கு ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பயம் நம்மை பிடித்திருக்கிற இந்த நாட்களில உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்தோ, எந்த சூழ்நிலைகளை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் எல்லாரும் பயந்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி சொல்லப்படுகிற இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உன்னுடனே கூட இருப்பேன். எந்த விதத்திலும் கவலைப்படாதீங்க, நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து அவரே நமக்கு பலனை தருகிறார். உங்களுக்கு தேவைப்படுகிற பொருளாதார தேவையா, சரீர பலவீனங்களா, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு, கொடுப்பதற்கு அவரால் முடியும். உங்களுடைய பயத்தை எடுத்து போடுங்க. நம்பிக்கையோடு இயேசுவின் மேல நீங்க நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ, தேவையை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். அவருடைய கரம் அற்புதத்தை செய்கிற கரம். அவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய வியாதியையோ, என்னுடைய வியாதிப்படி இருக்கிறது, என்ன நடக்குமோ என்று அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமில்லை. எவ்வளோ பெரிய குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவை அவர் நிறைவாக்குவதற்கு அவரால் முடியும். நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். தேவன் அற்புதங்களை செய்வார். பயத்தை களைந்து போட்டு அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகளுடைய பயத்தை எடுத்து போடும். இவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து, தேவையான என்னென்ன விதத்துல அவர்களுடைய தேவைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறாங்களோ அவங்களுடைய பயத்தை எல்லாம் எடுத்து போடும். நான் நம்புகிற ஆண்டவர் என்னோடு கூட இருந்து அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிப்பதற்கு, உதவி செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற செய்தியை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோம். அதை நம்புகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல இருக்கிற பயத்தை எடுத்து போட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பயத்தை நீக்குவாராக.